ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆக்சிஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம். ஆக்சிஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சிஸ் பேங்க் கொடுக்குற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ங்க. இந்த ஸ்கீம் 2013 ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்கீமோட ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது மிஸ்டர் ஸ்ரேயஸ் தேவால்கர். இந்த ஃபண்டோட நெட் ஆசெட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 46 ரூபா இருக்குங்க. அதாவது NAV 46 ருபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த ஃபண்டில் AUM அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சுமார் 6700 கோடி கிட்ட இருக்குங்க. ஸோ 6700 கோடி ரூபா இந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்டடாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட ஹைலைட்டிங் பாயிண்ட். இந்த ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ முதல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது SIP ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று லம்ப் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லம்ப் சம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே தடவை ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிடுறீங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை காசு கட்டணும்னா உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. அண்ட் ரெண்டாவது விதமான ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது SIPன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது SIPயில் நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதுக்கு மேல ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு விதமான ஆப்ஷன்ல நீங்க SIP ரூட் எடுத்தீங்கன்னா அதாவது மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு லாபமா இருக்கும். இது ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சேவிங்ஸ் ஹேபிட் உங்களுக்குள்ள வரும். அண்ட் மாசம் இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம இந்த ஸ்கீம்ல சப்போஸ் SIP மூலமா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபா நீங்க மாசம் 12 மாசம் கட்டி உங்களுக்கு ஒரு 10% 10.5% கிட்ட ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இந்த ஃபண்ட்ஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு 62,000 கிட்ட ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. ஸோ இதுவே நம்ம 3 வருஷத்துக்கு பார்த்தோம்னா அது நமக்கு 5000 ரூபா 3 வருஷத்துக்கு நம்ம ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்றோம். அதுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் 11% கிட்ட கிடைக்குதுங்க. 2,11,000 கிட்ட கிடைக்குதுங்க. அண்ட் இப்போ சப்போஸ் நம்ம 5 வருஷத்துக்கு இதை பண்றோம் அப்படின்னா நமக்கு 4 லட்சம் கிட்ட நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. 5 வருஷத்துக்கு பண்ணோம்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11%, 12% அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ நீங்க இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க SIP மூலியமாவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் லம்ப் சம்மை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இதே 5000 ரூபா லம்ப் சம்மா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கோங்க. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அதே 10.7% கிட்ட நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அண்ட் நமக்கு எவ்வளோ காசு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5000 5535 ரூபா அந்த மாதிரி கிட்ட ஆயிடுதுங்க. அண்ட் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 6920 ரூபா கிட்ட இருக்கு. 11% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு. அண்ட் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது 8700 ரூபா கிட்ட இருக்குங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 11.9 இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ கிளியரா நமக்கு தெரியுது. அதாவது SIP பண்ணோம்னா நமக்கு மாசம் ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ரிட்டர்ன் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு நமக்கு புரியுது. சரிங்க, இப்போ இந்த ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்க எந்த மாதிரியான செக்டர்ஸ்ல எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல நம்மளோட காசை இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மெஜாரிட்டியா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம காசு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் அதாவது ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த கம்பெனிஸ் வந்து மெடிசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயார் பண்ணும். அண்ட் அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் செக்டர், அதாவது பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இல்லாட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து இவங்க வந்து மெஜாரிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம காசை. சரிங்க, இப்போ இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்ஸ், என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது நீங்க வந்து இந்த ஃபண்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் நீங்க வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மேட்டரை வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து ஏன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டு வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு 3 வருஷம் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உள்ள பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட் கேப் ஃபண்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாங்க. இதே மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட், மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட் வந்து மற்ற ஃபண்ட்ஸோட இந்த ஃபண்ட்ஸ் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி 11% கிட்ட வந்து இது வந்து ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபண்ட் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அடுத்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் வந்து நம்ம முதல்ல பார்த்தோம், மெஜாரிட்டியாக வந்து நம்ம ஃபண்டு வந்து நம்ம காசு வந்து இவங்க வந்து ஹெல்த் செக்டர், அதாவது ஃபார்மாசூட்டிக்கல், கெமிக்கல் அண்ட் டெக்னாலஜி, அதாவது ஐடி கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனிஸ் வந்து வரும் காலத்தில் வந்து ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த ஃபண்டுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும்போது அண்ட் நமக்கு இன்னும் நிறைய ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம இன்டைரக்டாக வந்து ஆக்சிஸ் பேங்கோட எஃப்டி, அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வருங்க. ஸோ இதனால வந்து நமக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்டு, அது மாதிரி சொல்லலாம். டெட் அண்ட் ஈக்விட்டியோட காம்பினேஷன் இதில் இருக்குது. ஸோ நமக்கு ரிட்டர்ன் வந்து அதில் வரலனாலும் இது மூலயமா கொஞ்சம் ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து வர சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்டோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதாவது மார்க்கெட் வந்து கொஞ்சம் அன்சர்டனாக இருக்குது, மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னாலே வந்து இந்த மிட் கேப் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விழுங்க. இதோட ஷேர் ப்ரைஸஸ் தான் வந்து முதல்ல விடும், அதுக்கப்புறம் தான் மற்ற ஷேர்ஸோட ப்ரைஸஸ்லாம் விடும். ஸோ இதில் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணுங்க. அண்ட் இதே ரிஸ்க் லெவலில் வந்து நமக்கு வந்து இன்னும் சேஃபான ஆப்ஷன்ஸும் இருக்குங்க, சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. அதுவும் இதே அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு நாள் அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்த ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டு வந்து நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது 1 வருஷம் கிட்ட தான் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு நல்லது இல்லைங்க. இது வந்து 10% கிட்ட ரிட்டர்ன் கொடுக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து இதே கேட்டகரியில் இதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட் வந்து மற்ற கம்பெனிஸ் வந்து நமக்கு வந்து 12% கிட்டலாம் ரிட்டர்ன் தராங்க. ஸோ நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து இந்த ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர், ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ மூணாவதாக வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ், என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டில் வந்து இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து அதிக டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாதுங்க. நீங்கள் 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 11.4% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் அதே டைப்ல நீங்கள் இந்த 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 11.9 கிட்ட ரிட்டர்ன் கிடைக்குங்க. ஸோ இந்த 2 வருஷம் கேப்ல வந்து ரொம்பவே ரிட்டர்ன் வந்து குறைஞ்சிருது.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாதுங்க. வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் 5 வருஷம் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆக்சஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்னால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேங்க. அண்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் நீட்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.